பொன்னேரி கிளைச்சிறையில் கைதிகளுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் தலைமையிலான நீதிபதிகள் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், இந்த ஆய்வு பற்றிய கள விவரங்கள் என்ன, விவரிங்க. சிறைச்சாலைகளில் கைதிகளுக்கான அடிப்படை வசதி குறித்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நீதிபதி கொண்ட குழு அமைத்து நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கிளைச்சிறையில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி புஷ்பா தலைமை குற்றவாளி நீதிபதி மீனாட்சி ஆகியோர் அடங்கிய குழுவினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட அரசின் 22 துறைகள் கொண்ட அதிகாரிகளுடன் சிறையில் ஆய்வு மேற்கொண்டனர். பொன்னேரி கிளை சிறையில் கைதிகளுக்கான முறையான குடிநீர் கழிப்பறை கொண்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா எனவும், அதிக கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமான நிலையில் உள்ளதா என்றும், முறையில் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் அப்போது ஆய்வு செய்தனர். கிளைச்சிறை கைதிகள் அடைக்கப்படும் அறைகளையும் கைதிகள் நேர்காணல் அறையும் நேரில் சென்று அப்போது ஆய்வு செய்தனர். தொடர்ந்து சிறைச்சாலையில் பராமரிப்பு பணிகள், கைதிகள் ஒப்படைப்பு பதிவேடு, பாரா பதிவேடு, சிறை பதிவேடு ஆய்வு அறை குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். சிறையில் இருந்து வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை எடை உள்ளிட்டவற்றை அப்போது உறுதி செய்தனர். சிறை கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள சேதங்களையும் பார்வையிட்டனர். உறுதிய தன்மை குறித்து கேட்டறிந்தனர். மேலும் சிறைச்சாலைகளுக்குள் தேவையான சட்ட உதவிகள், கல்வி, மருத்துவம் குறித்தும் சிறைவாசிகளிடம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் கேட்டறிந்தனர். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.